ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். தமிழ்நாடு கிறிஸ்துவ சபையின் நலத்திட்டத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை நாம் செய்ய இருக்கிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபம் பண்ணி இந்த நிகழ்ச்சியை தொடங்க போகிறோம். வர வேண்டிய தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் சீக்கிரமாய் கொண்டு வரத்தில் சேர்க்க வேண்டும். எல்லா நிகழ்ச்சியிலையும் தெய்வ பிரசன்னத்தை ஆண்டவர் விளங்க செய்யும்படியாக சபைக்கு வருகிற பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் என்று வாயிலை திறந்து சொல்லுவோம். மனுஷனுக்கு முன்பாக யார் தேவனை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்களை பரலோகத்தில் இருக்கிற பிதாவை முன்பாக கிறிஸ்துவானவர் மகிமைப்படுத்துவார். நல்ல கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல இயற்கை சூழ்நிலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் மழையை நமக்கு நிறுத்தி இருக்கிறார். இந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல வசதியையும் சூழ்நிலை கர்த்தர் அனுகிரகமாய் நமக்கு செய்திருக்கிற எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர், நீ மகா பெரிய தேவன், படத்தக்கவர், புகழப்படத்தக்கவர் என்று உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எல்லா நிகழ்ச்சியிலையும் தேவனுடைய பிரசன்னம் விளங்கும்படியாக நல்ல சத்தம் உயர்த்தி சபைக்கு வருகிற பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஓ நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் செய்யும் போது கிருபைகள் பெருகும். கிருபைகள் பெருகும் போது தேவ மகிமை வெளிப்படும். இந்த மாலை வேளையில ஒருவேளை உதவி கிடைக்க வேண்டும் என்று சில பேர் வரலாம். ஆனால் ஆண்டவருடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். நிச்சயமா இந்த இரவு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்யும்படியாக ஆண்டவரே எங்களை நீர் தொடும். ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதியும். எங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் என்று கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். உடைய திரியேக தேவனை வரவேற்க வண்ணமாக நல்ல கரம் உயர்த்தி பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய வல்லமையுள்ள நாமத்தை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சகலமும் படைத்தவரே சர்வ
வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, பறிக்கின்றோ அன்பு செய்கின்றோ. உங்க சத்தம் உயர்த்தி பாடுங்க. ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இந்த மாலை நேரத்தில் கடந்த மழையினாலே அநேக பாதிப்புகள், இழப்புகள், நஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். நல்ல கரம் உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொன்னால் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்வதாக அர்த்தம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்ற நல்ல கை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 12 மாதங்களும் இந்த 19 தேதி வரையிலும் ஆண்டவர் நமக்கு நல்லது செய்தார், நம்மை காப்பாற்றினார், நமக்கு உதவி செய்தார், நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார். கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதனால நிகழ்ச்சியில வர வேண்டிய எல்லா VIPs கர்த்தர் தடைகளை உடைத்து கொண்டு வரக்கூடிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வர வேண்டிய மக்களை கொண்டு வந்து சேர்க்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உயர்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்ய போகிறோம். ஜோசபஸ் ஒத்தானியல் போதகர் வந்து இந்த நாளின் கூடுகையை ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை கர்த்தரே நடத்தி தரும்படியாக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல கரங்களை தூக்கி உற்சாகமா இந்த போல ஒரு நாள்ல தான் கர்த்தர் இங்க பிறந்தார். இந்த உலகத்துல நம்ம ஆரம்பிச்சமா பண்றதுக்கு முன்பாக எல்லாம் நம்ம கூடியிருப்பது அவருடைய பிறந்த அந்த காரியத்தை அனுசரிக்கும்படியாய். முடிஞ்ச வரையும் சேர்ல உட்காருங்க, இடங்க காலியாங்க இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி உட்கார்ந்துக்குங்க. ஒரு 400 வருஷம் கேப். இந்த உலகமே ஒரு அமைதியான நிலைமை, ஒரு அமைதியான காரியம். என்ன நடக்கும், எப்படி நடக்கும்? இந்த உலகத்துல ஒரு சைலண்ட் டைம். ஒரு 400 வருஷம் எந்த தரிசனங்களும் வெளிப்படாத நேரம். அமைதியா அப்படியே உட்காருங்கம்மா. அவங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு முன்னாடியே எல்லாரும் கேப் கொடுங்க. அந்த குழந்தைக்கு போடுங்க. ஐயா பேட் ரெடி ஆயிடுச்சுங்க. கேப் கிடைக்காதவங்க கையை உயர்த்தி காமிங்க. அப்படியே கேப் இருக்கான் 2 பேருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 400 வருஷம் கேப்ல அப்படியே ஒரு அமைதியான நிலைமை, அநேக பிரச்சனைகள், எதுவுமே தெரியாத ஒரு காலம். இந்த உலகத்தை மீட்க, இந்த உலகத்துல இருக்கிற பாவங்கள் எல்லாம் போக்க ஏதாவது ஒரு ரட்சகர் வரமாட்டாருன்னு யோசிச்ச ஒரு காலம். ஆட்களையும் தேடி போகல, ஏழையும் எளிமையுமா இருக்கிற ஜனங்களை தேடி வந்தாரு. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்து ஞாபகத்துக்கு வர்றாரு. அவர் செய்த காரியம், அவர் ஏழைகளையும் எளியவர்களையும் ஒடுங்கினவங்க நடுங்கினவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்காக இந்த உலகத்துல வந்து பிறந்தார். அவர் தான் இயேசு. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் தான் இயேசு. அதுக்காக தான் இங்க நம்ம கூடி இருக்கிறோம், உங்களை பார்க்க வந்திருக்கிறோம், உங்களுக்கான காரியங்கள் செய்ய வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அன்பு போதகர் லியோ நெல்சன் பாஸ்டர் வந்துருவாங்க, எல்லா விருந்தினரும் வந்துருவாங்க, எல்லா காரியங்களும் சீக்கிரமா ஆரம்பிக்கும். அதுவரை உங்களை மகிழ்விக்கும்படியாய் பாடல்கள், அநேக காரியங்கள் இருக்கு.
எல்லாரும் கண்ண மூடுவோம். எல்லாத்துக்கும் முன்பாக ஆவியானவருடைய நிறைவின் காரணங்கள், அவமான கண்கள், தேவையில்லாத காரியங்களுக்கு வராதபடி ஒவ்வொரு உள்ளங்களிலும் உம்முடைய கிருபை இறங்கும்படியாய், உம்முடைய அன்பு வெளிப்படும்படியாய், உம்முடைய பிறந்த காரியத்தை நாங்கள் அனுசரிக்கிறோம். நீ பிறந்த பொழுது இந்த உலகத்தில் என்ன ஒரு காரியமும் தடைபடாதபடி என் தேவனாகிய கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இங்கே வந்து உள்ளாகும்படியாய் நீங்க அன்பா எங்களோடு இருந்து இந்த ப்ரோகிராம் முடிந்தவரை எங்களோடு இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்பா. ஆசீர்வாதமா நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. கையை வைத்து ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஒரே ஒரு பாடலை பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை பாடலை பாடுவோம். வலது கையை உயர்த்தி சொல்லுவோம்.